ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருக்கும்போது, இல்லை செய்ததுன்னு சொல்லலை, செய்து கொண்டே இருக்கும்போது, ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 400 வருஷம் அடிமைத்தனம், 30 வருஷம் போராட்ட ஜபம், 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வல்லமுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். செங்கடல் பிளந்தது, வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினார், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கினார், மேக ஸ்தம்பத்தை உண்டாக்கினார், அக்னி ஸ்தம்பத்தை உண்டாக்கினார், மன்னாவினால் போஷித்தார், காடையினாலே போஷித்தார், கண்மலையில் நீரூற்று உண்டானது, மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறினது. கர்த்தர் அவர்கள் ஆண்டவர் அருமையாக நடத்தி வந்தார். இஸ்ரவேலில் ஜனங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவனாய் இருந்ததில்லை, வஸ்திரம் பழமையாகல, பாதரட்சின்வார் அருந்து போகல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார், கழுகுக்கு சமான வால வயதை கொடுத்தார். யோர்தான் பிரிந்தது, எரிகோ விழுந்தது, சூரியன் சந்திரன் தரித்து நின்றது, 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள். இப்படிப்பட்ட ஜாதி எங்க இருக்கும்? இப்படி ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஆனா நீங்க பைபிளை வாசி பாருங்க, செங்கடலை பிளக்கிறதுக்கு முன்னாடி எகிப்தை விட்டு புறப்படும் போது நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? எகிப்தை விட்டு கிளம்பும் போது என்ன செஞ்சாங்க? பாட்டு சொல்லுங்க, பாட்டு பாடுனாங்கன்னு சொல்லுங்க. செங்கடல் ஓரத்தில் வந்த உடனே சொல்லுங்க முறுமுறுத்தாங்க. செங்கடல் பிளந்த உடனே சொல்லுங்க. செங்கடலை பிளந்து அந்த பக்கம் போன பிறகு தண்ணி இல்லை, என்னது? கர்த்தர் தண்ணியை கொடுத்தா பாட்டு. உங்களுக்கு பாருங்க, கற்பூர புத்தி உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. மண்ணாவை கொடுத்த போது பாட்டு, மண்ணாவே கொடுத்துட்டு இருந்த போது முறுமுறுப்பு, காடைக்காக முறுமுறுப்பு, காடை வந்தா பாட்டு, முறுமுறுப்பு பாட்டு. இப்ப பாட்டெல்லாம் பாட்டு மாதிரி தான் பாடுறாங்க. பாட்டெல்லாம் பாட்டு எல்லாம் தமிழ் பாட்டில் இங்கிலீஷ் பாட்டு மாதிரி தான் பாடுறாங்க. என் தம்பி தான் நல்லா ஒழுங்காக பாடுறாப்புல. பாட்டெல்லாம் பாட்டாவா பாடுறாங்க? கேர்பாய கேர்பாய் அப்படிங்கிறான், கிருபைய கேர்பாய் அப்படிங்கிறான். பாஸ்டர் ஜெர்சன் நல்லா பாடியிருக்காங்க, கிருபை மேலா. நம்ம பையங்க பாடுறோம் கேர்பாய் மேலான டை அப்படிங்கிறான். ஏதோ கீரை வைக்கிற மாதிரியே எனக்கு காதில் கேட்குது. ஸ்தோத்திரம். நம்ம ஃபாதர் ஒரு பாட்டு பாடினாங்க தெரியுமா? அன்பு கூறுவே உம்மை முழு உள்ள ஆராதனை. வாவ்! எவர் மியூசிக்கே இல்லாமல் எவ்வளோ அழகாக பாடுறீங்க நீங்கள். நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த பாட்டை ஒரு ஆள் பாடியிருக்காப்புல. அன்பு கோர்வேன் இன்னும் அதிகமாய். அதில் இடையில ஒரு ரேப்பு வருது, முழு உள்ள தோடு ஆராதி பைன். எனக்கு இந்த பாட்டை அப்பாவுக்கு அனுப்பி வைக்கலாமா கூட நினச்சேன். அனுப்பி வச்சு அவர் பாட்டு எழுதுறதை நிறுத்திட்டாருன்னா பாஸ்டர். நம்ம ஆட்களை பாட்டாடைய பாடுறிய நீங்கள். எவ்வளோ நல்ல பாட்டு மறுமறுப்பு. எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அற்புதம் வந்தால் பாட்டு, அதுக்கப்புறம் முறுமுறுப்பு. ஆண்டவர் ஒன்று எகிப்து கையில் ஒப்பு கொடுப்பார், இல்லைன்னா பாபிலோன் கையில் ஒப்பு கொடுப்பார், அசீரியர் கையில் ஒப்பு கொடுப்பார், பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒரு 70 வருஷம், ஒரு 110 வருஷம், ஒரு 30 வருஷம், இப்படியே தான் போய்கிட்டே இருக்கு. இல்லை ஏன்? ஜனங்கள் வந்து நல்லா இருப்பாங்க, பாட்டு அற்புதம் செஞ்சு. அதுக்கப்புறம் இதே தான். கையை வயத்துங்க, வலது கரத்தை. அப்போல இருந்து சொல்லுங்க, அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் மாறவே இல்லை. உங்களுடைய வாக்குமூலத்துக்காக நன்றி.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்ம என்னைக்காவது மாறி இருக்கோமா? பாட்டு வரும் மறுப்பு இதே வேலையாக தான் இருக்குது. ஆண்டவர் தான் பார்த்துட்டு இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஒரு தேசத்தில் எனக்கு விரோதமாக துரோகமும் பாவம் செய்து கொண்டே இருந்தால் நான் தான் அனுப்புகிறேன்றாரு. பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம். ஆமென். இந்த காரியம் சம்பவித்த உடனே ஆண்டவர் ஒரு ஆளை தேடுறாரு. எசேக்கியேல் 22:30 திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும். ஒரு ஜெபிக்கிற ஆளை கர்த்தர் தேடுறாரு. ஆனா 37 வாசித்து பாருங்க. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனார். இதெல்லாம் உயிரடையுமா என்று கேட்டபோது, ஆண்டவரே இது உம்மாலே ஆகும், நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னபோது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். எலும்புகள், நரம்புகள், சதைகள் தோள்களினால் மூடி அது ஒரு சேனையை போல எழும்பி நின்றது. 39 வாசித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலின் மீது என் ஆவியை ஊற்றுவேன், இனி என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் முகத்தை மறைக்க மாட்டேன். 47 வாசித்து பாருங்க. கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, இடுப்பளவில், கழுத்தளவில், நீச்சல் ஆழத்துக்கு நான் உன்னை இழுத்து கொண்டு போவேன். ஒரு பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகத்தை பத்தி ஆண்டவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுவாரானா அதற்கு பின்பாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்புவா. கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவா. நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.